திமுக கூட்டணியில வந்து இப்போ விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி அங்க போனா வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களோட மதிப்பீடா இருக்கு. ஆனா விஜயை வச்சு ஒரு டிமாண்டை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியுமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு? இல்ல, கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியாது சார். அப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு அரசியல் கட்சி நினைக்குதுன்னா அந்த அரசியல் கட்சி அரசியல் தெரியாமல் நகர்கிறார்கள் தான் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொன்னது மாதிரிதான் அதிமுக இருக்கிறவங்களுக்கு அந்த மனநிலை வந்தாலே அது தவறு. நான் சொன்னதை போல திமுகவா அதிமுகவான்னு பார்க்கும்போது திமுக தான், அதிமுகவா விஜயான்னு பார்க்கும்போது அதிமுக தான். இதுதான் வின்னிங் நம்பர்ஸினுடைய கால்குலேஷன். அப்போ நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி இன்னும் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும் சார். திமுக தான் சார் இப்போது இருக்கிற நிலையில் வெற்றி வாகை சூடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிற கட்டமைப்பு. முழுக்க முழுக்க பலமான கூட்டணி, அரசு செய்திருக்கிற நலத்திட்டங்கள், திமுகவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை அரசியல், இதெல்லாம் சேர்ந்து அங்கதான் வின்னிங் நம்பர்ஸ் உறுதியா இருக்கு. அப்ப அந்த கட்சிகள் ஏன் விஜயை நோக்கி வரணும்? நீங்க 3 சீட்டு வாங்கினா 3 சீட்டு உறுதியா ஜெயிக்க முடியும் சார். அதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. எப்படி? தொகுதிகள் இல்ல, எம்எல்ஏ சீட்டு. 3 சீட்டு நீங்க வாங்கினீங்கன்னா 3 எம்எல்ஏ கன்ஃபார்ம்னு உங்களுக்கு அர்த்தம். அப்ப விஜயோட போய் நிற்பதற்கு ஒரு முயற்சிப்பாங்க திமுக கூட்டணி. அது தற்கொலைக்கு சமம் இல்லையா? கேள்வி கேட்கப்படுதுன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. இப்ப திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தேவை, கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவை. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இலக்கறதுக்கு எதுவுமே இல்ல எம்எல்ஏ சீட்டு அப்படின்றத தாண்டி. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை வந்து அடுத்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும் பொழுது இந்த ஒரு டிமாண்ட்ன்றது நடக்காது, அல்லது வந்து விஜயை வச்சு நடக்காதுன்றது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்டா நீங்க கேட்டீங்க. ஸ்பாயிலர்னு நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு கட்சி தயாராகும்னா அது விஜய் கூட போகும். திமுக தன்னுடைய வெற்றியை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. வெற்றியை இழக்கக்கூடாதுன்னா அவங்க கன்சர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், அவங்க 170 165 இடங்கள்ல போட்டியிட்டு மீதி இடங்கள்ல தானே சார் பகிர்ந்து கொடுக்க முடியும். அவங்க போய் 130 இடங்கள்ல போட்டியிட முடியுமா? அறுதி பெரும்பான்மை 130 இடங்கள்ல போட்டியிட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலையில போக முடியுமா? அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 135 எம்எல்ஏக்கள் இருந்தா தானே பலமா அரசை கொண்டு போக முடியும். அப்ப அந்த 135ங்கிற நம்பருக்கு அவங்க 150 160 கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்கல்ல. அது போக மீதத்தை என்ன திமுகவே வச்சுக்குதா? இல்ல, திமுக பகிர்ந்து தானே கொடுக்குது. உள்ளாட்சிகள் வரைக்கும் திமுக பகிர்ந்து கொடுத்து தானே பழக்கப்பட்டிருக்கு. அப்ப திமுகவை நோக்கி இந்த கேள்வியை நீங்க வைக்கவே முடியாது. ஆனா ஸ்பாயிலர் ஆகுறதுக்கு சில கட்சிகள் தயாராவாங்க. தங்களையே உருக்கி கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சில கட்சிகள் தயாராகும்ல. அந்த மாதிரி சூழலுக்கு ஏதாவது ஒரு கட்சி தயாரானா அந்த கட்சி நிச்சயமாக விஜயை நோக்கி நகரும். 100 விழுக்காடு நகரும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அந்த நிலையை எடுப்பதற்கு எந்த கட்சியும் இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தயாரில்லை என்றுதான் நான் கருதுகிறேன்.